and suffix pairs. So இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் கிவிங் ஜீரோ இண்டெக்ஸ்டு ஸ்ட்ரிங் அரே வேர்ட்ஸ். ஸோ ஜீரோ இண்டெக்ஸ் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லெட்ஸ் டிஃபைன் அ பூலியன் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இதை நம்ம டிஃபைன் பண்ணணும், இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இது என்ன பண்ணணும்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கை கொடுத்தா string 1 should also be a prefix and suffix of string 2. For example, இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து இதோடைய ப்ரிஃபிக்ஸாகவும் இருக்குது, அதாவது முன்னாடியும் வருது, ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடியும் வருது, சஃபிக்ஸ்னால் பின்னாடியும் வருது. அப்போ அந்த இஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். இது ரெண்டும் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் இந்த கவுண்ட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பேர்ஸ், ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ராப்ளமே கவுண்ட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பேர்ஸ், அதாவது நிறைய எப்போதுமே ப்ராப்ளம் புரியலன்னா இந்த ப்ராப்ளமோட ஹெட்டிங்கை பாருங்கள். நம்ம கவுண்ட்டு என்னதை கவுண்ட் பண்ணோம், பேரை கவுண்ட் பண்ணணும், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பேரை கவுண்ட் பண்ணணும். கொடுத்துருக்க நிறையா லெட்டர்ஸில் எத்தனை ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பேர் இருக்குது, இந்த பேர் இருக்குல்ல, இது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸும் மேட்ச் ஆகுது, சஃபிக்ஸும் மேட்ச் ஆகுது. இந்த பேர் இருக்குல்ல ஏ இது, அதுவும் மேட்ச் ஆகுது. இது பேர் இருக்குல்ல இது மேட்ச் ஆகுது. அப்போ மொத்தம் 3 மேட்ச் ஆகிடுச்சு, ப்ளஸ் இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுது, மொத்தம் 4 மேட்ச். அப்போ எத்தனை பேர் மேட்ச் ஆகுதோ அத்தனை பேரை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ரைட், இப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னா சிம்பிள். எடுத்த உடனே brute force solution is very simple. The brute force solution is ஃபஸ்ட்டு ஒரு பேரா போகணும். ஒரு பேரா போகிறதுக்கு என்ன, இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கோங்க, இது ஐ பாயிண்டர், இங்கே இருந்து ஜே பாயிண்டர், கரெக்டாக? ஐ பாயிண்டர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த வேர்ட்ஸ் இது டோட்டல் லென்த் இது வரைக்கும் போகும். ஓகே, ஜே பாயிண்டரும் அது வரைக்கும் போகும். ஜே பாயிண்டர் எங்கன்னா i+1லேருந்து. ரைட், இப்போ ஐ இங்கே இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா ஜே மட்டும் மூவ் ஆகுது, ஜே மட்டும் இதுன்னு போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதுவும் ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றோம், அது ப்ரிஃபிக்ஸ் 2 ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் ப்ரிஃபிக்ஸா, ஆமாம் கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணு. அப்புறம் ஜே மூவ் ஆகிடுச்சு, இது ரெண்டும் ப்ரிஃபிக்ஸா, இந்த ஃபங்க்ஷன் 2 ரிட்டர்ன் பண்ணுது, ஆமாம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணு. அப்புறம் ஜே இங்கே வந்துருச்சு, இது ரெண்டும் ப்ரிஃபிக்ஸா, ஆமாம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணு. முடிஞ்சிச்சா? அப்புறம் என்ன முடிஞ்சு லூப்பு திருப்பி இங்கே போயிடுச்சு, ஐ வந்து 1க்கு வந்துருச்சு, இங்கே ஐ இருக்குது, ஜே i+1லேருந்து ஜே இங்கேருந்து, இது ரெண்டும் ப்ரிஃபிக்ஸா, ஆமாம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸா, ஆமாம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணு. அப்புறம் ஜே இங்கே வந்துச்சு, இது ரெண்டும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸா, இல்லை ஏஏ மேட்ச் கிடையாது, கரெக்ட்? ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் இல்லை, ஃபாஸ்ட் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகாது, கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி எல்லா பேருக்கும் போகணும். எல்லா பேரும் கண்டுபிடிக்கிறதுக்கு n², கரெக்டா? இப்போ 2 ஸ்ட்ரிங்கை கொடுத்தா அது ப்ரிஃபிக்ஸாகவும் இருக்கணும், சஃபிக்ஸாகவும் இருக்கணும். அப்போ ஸ்ட்ரிங் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 0லேருந்து இந்த லென்த் இருக்குல்ல S1 லென்த் வரைக்கும் இது மேட்ச் ஆகணும், கரெக்டா? ரைட். ஸோ நம்ம இஸ் ப்ரிஃபிக்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது இந்த ஸ்ட்ரிங் 1 லென்த்து ஸ்ட்ரிங் 2 லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸாக இருக்க முடியுதுக்கு. அதிகமாக இருந்தால் அப்பயே ரிட்டர்ன் ஃபால்ஸு. அப்புறம் என்ன ஆகணும், இதில் இருக்கிற கேரக்டரு இந்த கேரக்டரு, சப்போஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்துங்க, இது ரெண்டுத்தையும் இந்த கேரக்டர் மேட்ச் ஆகணுமா, இந்த கேரக்டர் மேட்ச் ஆகணுமா, இந்த கேரக்டர் மேட்ச் ஆகணுமா, எத்தனை கேரக்டர் மேட்ச் பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங் 1 எத்தனை லென்த் இருக்கும், இது ஸ்ட்ரிங் 1 இது ஸ்ட்ரிங் 2, ஸ்ட்ரிங் 1 எவ்வளோ லென்த் இருக்கோ அப்புறம் ஒரு கேரக்டராக மேட்ச் ஆகணும். எப்போ மேட்ச் ஆகல ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ 0லேருந்து ஸ்ட்ரிங் 1 லென்த் வரைக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னாலே ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்போ இங்கே வருதுனால என்ன அர்த்தம், இந்த ஏபி இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும், சஃபிக்ஸ் மேட்ச் பண்ணணும். சஃபிக்ஸ் வந்து இந்த இடத்துல லென்த் எங்கேருந்து ஆரம்பிக்கும், ஸ்ட்ரிங் 2 லென்த்து மைனஸ் ஸ்ட்ரிங் 1 லென்த்து. ஸ்ட்ரிங் 2 லென்த் என்ன 5, இது என்ன 3, 5 - 3 என்ன 2, 2லேருந்து ஆரம்பிக்கும், அங்கே தானே மேட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் 2 லென்த் மைனஸ் ஸ்ட்ரிங் 1 லென்த்லேருந்து மேட்ச் பண்ண ஆரம்பி. எங்கே எது வரைக்கும் போகணும், ஸ்ட்ரிங் 2 லென்த் வரைக்கும் போகணும். ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகினாலே ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஜே வந்து என்ன ஆகும், இந்த இதுக்கு வந்து
ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பாயிண்டர் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். செகண்ட் இதுக்கு S2 மைனஸ் S1லேருந்து ஆரம்பிக்கும். செகண்ட் இதுக்கு அது ஐ பாயிண்டர். ஓகே, ஜேயில் ஒரு வாட்டி லூப்பில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். சப்போஸ் எல்லாம் மேட்ச் ஆகிடுச்சா தான் வெளியே வரும். வெளியே வந்தால் நீ என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் ரெண்டு ஸ்ட்ரிங்கை கொடுத்தா இது மேட்ச் பண்ணுறது. இது வந்து எல்லா பேருக்கும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அது மாதிரி கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணிடுது. அவ்வளோதான். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ரைட், இந்த கோட் எடுத்துங்க. திஸ் கோட் வில் ரன் ஃபார் எவ்வளோ லென்த்து, மேக்ஸிமம் லென்த், அது எம்னு வச்சுக்கோ. இந்த கோட் எவ்வளோ ரன் ஆகும்? இட் வில் ரன் ஃபார் n ஸ்கொயர் டைம்ஸ். ஸோ n ஸ்கொயர் m இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் சொல்யூஷன். இப்போ இதை விட எஃபிஷியன்ட் சொல்யூஷனில் நம்ம பண்ணலாம் ட்ரை யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வேறு சொல்யூஷன் பார்ப்போம், எஃபிஷியன்ட் சொல்யூஷன். பட் எஃபிஷியன்ட் சொல்யூஷன் ஃபாஸ்ட்டாக ஓடணும் இல்லை, பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மி. இதில் நம்ம வந்து ட்ரை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ட்ரைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ட்ரை கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரை ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதான் அந்த ட்ரை கிளாஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை நோடு இருக்குது. ஓகே, ஒரு ட்ரை நோடு வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த ட்ரை ஆப்ஜெக்டில் திஸ் இஸ் வாட் இஸ் ட்ரை. இந்த மாதிரி டயக்ராம் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுதான் ட்ரை. இந்த ட்ரையில் என்ன இருக்குது அப்படின்னா, யூ ஹாவ் அ ட்ரை நோட். நான் ட்ரை நோட டிஎன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த ட்ரை ஆப்ஜெக்டில் இருக்குது. மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஆடு, அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ட்ரை ஆப்ஜெக்ட். இப்போ ட்ரை நோடில் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ட்ரை நோட். இந்த ட்ரை நோடில் என்ன இருக்குன்னா, ஒரு ஹேஷ் மேப் இருக்குது, ஒரு கவுண்ட் இருக்குது. ஹேஷ் மேப் இருக்குது, ஒரு கவுண்ட் இருக்குது. இந்த ஹேஷ் மேப் என்னன்னா கீ வேல்யூ பேர். கீன்றது ஒரு இன்டிஜர், வேல்யூன்றது அனதர் ட்ரை நோட். இந்த ஹேஷ் மேப்பில் கீ இருக்குது, வேல்யூ இருக்குது. இதேமாரி கீ 1 வேல்யூ 1, கீ 2 வேல்யூ 2, அதுமாரி இருக்கும் ஹேஷ் மேப்பில். இந்த வேல்யூ என்னது? இட் இஸ் நத்திங் பட் அனதர் ட்ரை நோட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி வந்து நிறைய வேர்ட்ஸ் வரப்போகுது, அரே ஆஃப் வேர்ட்ஸ் வரப்போகுது. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதை லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 இது எடுத்துப்போம். ஒன்று வந்து ஏபிசி, அப்புறம் ஏபிசி அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் ஐ, அதாவது லென்த் என்ன 2 - 1 1. அப்போ இந்த வேர்டுக்கு முதல்ல ட்ரையில் போய் கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணால் ஏற்கனவே இந்த ட்ரை நோடில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். எதுவுமே இருக்காது, அதனால் 0 ரிட்டர்ன் பண்ணுவது. அப்போ இதோடைய கவுண்ட்ஸ் 0 தான். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த வேர்டை போய் ட்ரையில் ஆட் பண்ணுறோம். இந்த ட்ரை இப்போ டிக்ளேர் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரையில் போய் இப்போதைக்கு இது மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரை நோடில் போய் ஆட் பண்ணுறோம். இந்த ட்ரை நோட் இருக்குல்ல, க்ரியேட் பண்ணும்போது திஸ் ட்ரை நோட், திஸ் இஸ் கால்ட் ரூட் நோட். ஓகே, ஸோ இந்த ட்ரையில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம், இந்த வேர்ட்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ இதான் ஆட் ஃபங்க்ஷன். இந்த ஆட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ரூட் எடுத்துக்கிறோம். இதான் ரூட்டை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இதோடைய லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த ப்ரிஃபிக்ஸும், அதாவது இதுவும் ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கேரக்டரை மேட்ச் பண்ணணும், இந்த கேரக்டரை மேட்ச் பண்ணணும், அப்புறம் இந்த கேரக்டர் வந்து இதையும் மேட்ச் பண்ணணும், இந்த கேரக்டர் இதையும் மேட்ச் பண்ணணும். அப்போ தானே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸாக இருக்க முடியும். ப்ரிஃபிக்ஸ் ஆகணும், இந்த செகண்ட் கேரக்டர் மேட்ச் பண்ணணும். கரெக்டா? அப்போ இந்த கேரக்டர் இதையும் மேட்ச் பண்ணணும், அப்போ தான் சஃபிக்ஸாகவும் இருக்க முடியும். கரெக்டா? அப்புறம் கடைசி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் இதை மேட்ச் பண்ணணுமா ப்ரிஃபிக்ஸாக இருக்கிறதுக்கு, ரைட்? அப்புறம் இந்த கேரக்டர் இதையும் மேட்ச் பண்ணணும். ஸோ ஆல் இந்த டூ லெட்டர் காம்பினேஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை செக் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த 2 லெட்டர் காம்பினேஷன் என்ன பண்ணுறோன்னா, எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிட்டே வரும். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் லாஸ்ட் லெட்டர், அதாவது ஏ அப்புறம் சி. இதை கீழே என்ன பண்ணுறோன்னா, இந்த கீக்கு
ஒரு நோடை கிரியேட் பண்ணிடுறோம், புது நோடு. அந்த நோடில் கவுண்டை 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ திஸ் நோட் வில் பி பாயிண்டிங் டு அனதர் நோடு இல்லை. அடுத்த வாட்டி வரும்போது அந்த கரண்ட்டில் என்ன பண்ணுறோம்னா அந்த நோடில் அடுத்த ஐ இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, விச் வில் பி பிபி, பிபின்னு போட்டுடுறோம். அது கவுண்ட்டு 1ன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் சிஏ, அது கவுண்ட்டு 1ன்னு வச்சுக்கிறோம். அதுதான் இங்கே பண்ணிகிட்டே வரும். ஏன்னா நம்ம இங்கே என்கோட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏசி தான் கீ, கரெக்டா? இந்த ஏசியை நீ ஸ்ட்ரிங்காக போட்டு கீயாக வைக்கலாம், இல்லை இதை இண்டிஜராக மாற்றியும் கீயாக வைக்கலாம். ஸோ இந்த என்கோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, இந்த ஏவும் சியும், அதை அப்படியே இண்டிஜராக மாற்றிடுது. அது எப்படி இண்டிஜராக மாற்றுது அப்படின்னா, என்கோட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கேரக்டர் லெஃப்ட் ஷிஃப்ட் 8 டைம்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு கேரக்டருக்கு 8 பிட்டு தான் தேவை. அப்புறம் செகண்ட் கேரக்டரோட ஆர் பண்ணிடுது, கரெக்ட்? ஆர் பண்ணி அதை வந்து கீயாக யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரை நோட் கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டே வரும். கிரியேட் பண்ணும்போது அதோடைய கவுண்ட்லாம் 1 1 1 ஆக்கிட்டே வரும். ஸோ ஆல் பாசிபிள் 2 காம்பினேஷன், ஏசி, பிபி, சிஏ, அப்புறம் ஏசி, அப்புறம் இந்த பிபி, அப்புறம் இந்த சிஏ. ஏன்னா இது எல்லாமே மேட்ச் ஆகும், கரெக்டா? இப்போ எல்லாத்துக்கும் கவுண்ட் என்ன வந்துருச்சு, 1 1 1ன்னு வந்துருச்சா? இப்போ இதுவும் எனக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஃபுல்லாக மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்த தடவை இந்த இதுக்கு வரேன். நெக்ஸ்ட் சப்போஸ் இதை ஆட் பண்ணிட்டேன், கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு வேர்டை ஆட் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் வேர்டுக்கு வரேன். செகண்ட் வேர்டு வரும்போது ஃபஸ்ட்டு நான் கவுண்ட் பண்ணுறேன். செகண்ட் வேர்டு வந்து இதில் ஏற்கனவே எதுலையாவது மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு கவுண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, கவுண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அதே மாதிரி இந்த கவுண்ட் என்ன பண்ணுது பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் அழிச்சிடுறேன். ஓகே 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 இப்போ செகண்ட் வேர்டு வரும்போது, இந்த செகண்ட் ஏபிசி வரும்போது கவுண்ட் பண்ண பார்க்குறோம். இப்போ ஏபிசியில் என்ன வரும், ஃபஸ்ட்டு என்ன வரும், ஃபஸ்ட் வேர்டு லாஸ்ட் வேர்டு ஏசி வருமா? இந்த ஏசி ஏற்கனவே இந்த மேப்பில் இருக்கா, ஃபஸ்ட்டு ரூட் நோட்டில் மேப்பில் இருக்கான்னு பார்க்குறோம். மேப்பில் இருக்கா? மேப்பில் இருக்குது. அப்போ ஏவும் மேட்ச் ஆகிடுச்சு, சியும் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது என்னது, இந்த இதில் பிபி, கரெக்டாக? இப்போ பிபியும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ ஏபியும் மேட்ச் ஆகிடுச்சு, பிபியும் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது என்ன, சிஏ, 3 லென்த்துக்கு போகும், கரெக்டாக? சிஏ மேட்ச் ஆகிடுச்சா? சிஏவும் மேட்ச் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா இது ப்ரிஃபிக்ஸாகவும் இருக்குது, சஃபிக்ஸாகவும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறோம், கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதோட கவுண்ட் என்ன அப்படின்னு, ஏற்கனவே கவுண்ட் என்னன்ட்டு அந்த கவுண்டை என்ன பண்ணுறோம், இது 1 ரிட்டர்ன் ஆகுதா, கவுண்ட் ரிட்டர்ன் ஆகுதா, அதை கொண்டு போய் எக்ஸிஸ்டிங் கவுண்டோட ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸிஸ்டிங் கவுண்ட் 0ன்னு இருக்கும். இப்போ 1 ஆட் ஆச்சுன்னா ஒரு பேர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலான்னு வருதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திருப்பி ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், பாலான்னு திருப்பி ஆட் பண்ணும்போது கவுண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இது போய் இதில் மேட்ச் ஆகுமா, ஒரு இதில் ஏசி மட்டும்தான் இருக்குது, மேட்ச் ஆகாது, கரெக்டாக? அப்போ 0 வந்துடும். இப்போ இந்த பாலாவை ஆட் பண்ண போகிறோம் ரூட்டில் இருந்து. பாலா எப்படி மேட்ச் ஆகாது, இந்த பிஏ செக் பண்ணும், பிஏவே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், புதுசாக இன்னொரு கீ வேல்யூ பேரில் ரூட் நோடில், இது லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூ பேர் தானே, இன்னொரு கீ வேல்யூ பேரில் பிஏ, அப்புறம் ஏஎல், இதெல்லாம் கவுண்ட் 1ன்னு, ஏஎல், அப்புறம் எல்ஏ, அப்புறம் ஏபி, இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் போட்டுடும். அடுத்து ஏதாவது ஒரு வேர்டு வந்து இது ஏதாவது ஒன்றுத்தில் மேட்ச் ஆனாலும் இதில் இந்த கீழே இருக்கும்ல. ஸோ அடுத்தது ஃபுல்லாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் கவுண்ட் என்னவோ அது கூட எடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, நவ் ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த லூப் எத்தனை தடவை ஓடும், எத்தனை வேர்ட்ஸ் இருக்கும் அத்தனை டைம்ஸ் ஓடுமா, எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் n டைம்ஸ் ஓடுமா, இது எத்தனை டைம்ஸ் ஓடும், we are just finding a match. ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்க மேட்ச். அப்போ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, m லெட்டர்ஸ்னு வச்சுங்க. இது m டைம்ஸ் ஓடுமா, இது போய் ஆட் பண்ணுற ட்ரையில் போயிட்டு இது ஒரு m டைம்ஸ் ஓடும்.
ஓகே. ஸோ இது m + m, அதை நம்ம mனே எடுத்துக்கலாம். ஸோ இது n, இந்த லூப்புக்குள்ளார m டைம்ஸ் வர்றது. அப்போ n × m இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி.